ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति तुम, महाक्रांति तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला से जलती मशाल हो तुम, आत्म उन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो, अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ओम शांति। ओम शांति। अनुशासन पर्व ஓஜஸ்வி கிராந்தி ஒழுக்க திருவிழாவின் ஓர் தீவிர புரட்சி என்கின்ற இந்த பட்டியினுடைய இன்று 27 அக்டோபர் 2024 டாக்டர் சச்சின் பாய் அவர்களின் ஹிந்தி வகுப்பின் தமிழ் மொழியாக்கம். இன்றைய அவ்யக்த முரளியின் விசாரத்திற்கான வகுப்பு தேதி 11 மார்ச் 1981. இன்றைய வகுப்பை சச்சின் சகோதரர் அவர்கள் ஒரு கதையுடன் ஆரம்பிக்கின்றார். ஒரு சிஷ்யரானவர் தன் குருவிடத்தில் சென்று கேட்கின்றார், எனக்கு அமைதி என்பது கிடைக்க வேண்டும், மகிழ்ச்சி என்பது கிடைக்க வேண்டும், இவற்றை தேடி நான் பலகாலமாக சுற்றி திரிந்து அலைந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த குருவானவர் அவரிடத்தில் நாளை அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு நதிக்கரைக்கு வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சிஷ்யர் அவர் குரு சொன்னது போல அவர் வந்து நின்னாரு. குரு வந்து அந்த சிஷ்யருக்கு முன்னாடியே வந்துட்டாரு. ஸோ நதிக்குள்ள சிஷ்யரை போக சொன்னாரு. ஸோ அவரு அந்த நதியில் அவர்கள் அந்த சிஷ்யரானவர் நதிக்குள்ள
நடந்து போய் பாதியில நிற்கும் பொழுது அந்த சிஷ்யரிடத்தில் குருவானவர் கூறுகிறார், இப்போ நீ அனுபவம் செய்து பார். ஸோ நதி எப்படி செல்லுகின்றது அப்படிங்கிறத உணரு. ஸோ எப்படி அந்த மெல்லிய தென்றல் காற்று நம்மை வருடி செல்கிறது என்பதை உணர்ந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. இரண்டு கால்களும் தண்ணீருக்குள் இருக்கிறது. ஸோ நதிக்குள் இருக்கிறது. அந்த குளிர்ச்சியை உணர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ குரு கூறுகிறார், ஒரு செகண்ட் அனைத்தையும் மறந்துட்டு அப்படியே அமைதி நிலையை அனுபவம் செஞ்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த அனுபவத்திலே அப்படியே மூழ்கிய நிலையில் சென்று விடு அப்படின்னு சொல்றாரு. அமைதி நிலை. அந்த நதியின் நடுவில் அந்த சிஷ்யர் நின்றுட்டு இருக்காரு. கண்களை மூடி நிற்கிறாரு. அனுபவம் செய்யறாரு. அந்த நொடியை அனுபவம் செய்யறாரு. அந்த ஒரு செகண்ட் அனுபவம் பண்றாரு. அவருக்குள் அந்த அமைதி, இவ்வளவு காலமாக அவர் அனுபவம் செய்ய வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருந்த அவருக்கு கிடைக்காத அப்பேற்பட்ட ஒரு அமைதியை அவர் அப்போ அனுபவம் பண்றாரு. நாலாபுரமும் அமைதி. அந்த தண்ணீர் ஓடக்கூடிய அந்த ஒரு சப்தம் மட்டுமே, அதுவும் ஒரு தவம் போல கேட்கிறது. அவ்வளோ அற்புதமான ஒரு உணர்வு. அப்படியே அந்த நதியில் மூழ்க சொல்லி அந்த குருவாகியவர் சொன்னாரு. அதுபோல ஆன்மீகம் என்பது ஒரு நதியை போல. அதை நாம் தேடி செல்ல வேண்டிய விஷயம் அல்ல. அது அனுபவம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது சப்தம் அல்ல, சாஸ்திரம் அல்ல. சப்தமற்ற ஒளியற்ற ஒரு அனுபவம் அது. இன்றைய முரளி 11 மார்ச் 1981. பாபா இன்றைக்கு குதா தோஸ்தாக ஆகி வந்திருக்கிறார். நம்முடைய டிவைன் ஃப்ரெண்டாக ஆகி வந்திருக்கிறார். நண்பனாக ஆகி வந்திருக்கிறார். இன்றைய முரளியில் 3 சக்திசாலியான வார்த்தைகள் இருக்கின்றது. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். நாம் நம்முடைய டைரியில, நம்முடைய ரூம்ல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ, நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் அதை நீங்கள் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், அந்த ஒரே ஒரு பரமாத்மா சிவ தந்தையிடத்தில் எந்த ஒரு சம்பந்தம், உறவை வேண்டுமானாலும் நான் இணைத்து கொள்ள முடியும். இரண்டாவது, வேறு எங்கும் யாரிடமும் செல்வதற்கான அவசியம் இல்லை. மூன்றாவது, இதை மீறி இன்னொரு உறவு சம்பந்தத்தை தேடி செல்ல வேண்டிய ஆசை, விருப்பம் கூட அழிந்துவிட்டது. ஆக இந்த 3 விஷயங்கள், அனைத்து சம்பந்தங்களும் ஒருவருடன், வேறு எங்குமே யாரிடத்திலும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் வேண்டும் என்கின்ற ஆசை கூட அழிந்துவிட்டது. இது போல எழுதி வைத்து நீங்கள் பாருங்கள். வேற யாருக்கும் அவசியம் என்பது கூட இல்லை, ஆசை என்பதும் இல்லை. தேவையும் இல்லை, ஆசையும் இல்லை. ஏனென்றால் இவரைப் போல வேறு ஒருவர் நாம் சந்திக்கவே முடியாது இந்த முழு உலகத்திலும். அப்பேற்பட்டவர் நமக்கு அனைத்து உறவுகளிலும் கிடைத்து விட்டார். இவரை தவிர நமக்கு வேறு யார் எதை கொடுத்து விட முடியும்? இந்த 3 வாக்கியங்களை நினைவில் வையுங்கள். முதலில் என்ன வேண்டுமோ, எந்த ஒரு உறவு வேண்டுமோ, அதை ஒருவரிடத்திலேயே நாம் அனுபவம் செய்ய முடியும். வேறு எங்கும் செல்வதற்கான அவசியம் இல்லை. மூன்றாவது, எல்லாத்தையும் விட பவர்ஃபுல். இன்னொருவர் வேண்டும் என்று செல்வதற்கான ஆசை அல்லது விருப்பம் என்பது கூட அழிந்து விட்டது. ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இத எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நிலை. இச்சை, ஆசை என்பது துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இவரிடமிருந்து அன்பு கிடைக்க வேண்டும், எனக்கு கவனம் கிடைக்க வேண்டும், எனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும், மதிப்பு கிடைக்க வேண்டும், எனக்கு என்னை இவர்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி, என்னை இவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், எனக்கு பொருட்கள் கிடைக்க வேண்டும், எனக்கு செல்வம் கிடைக்க வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும், மரியாதை கிடைக்க வேண்டும், எனக்காக நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல
உணவுகளை சமைத்து உண்ண கொடுக்க வேண்டும். எனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது என் அருகிலேயே அமர்ந்து என்னை முழுவதுமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னை விட்டு வேற எங்குமே செல்லக்கூடாது. சோ அவர்களின் அந்த உறவை நான் அனுபவம் செய்ய வேண்டும். என்னை புகழ்ந்து சொல்ல வேண்டும். என்னை மிக சிறப்பாக எடுத்து சொல்ல வேண்டும். என்னுடைய பெயரை வெளிப்படுத்த வேண்டும். என்னை மகிமைப்படுத்த வேண்டும். என்னை பற்றி சிறப்பாக அனைவரிடத்திலும் சொல்ல வேண்டும். எவ்வளவு இது போன்ற ஆசைகள் எல்லாம் இப்பொழுது மனிதர்களிடத்தில் இருக்கிறது, நம்மிடத்திலும் இருக்கிறது. இது எல்லாம் எப்ப சரியாகும்? ஒரு பாபா கிட்ட சர்வ சம்பந்தங்களையும் இணைக்கும் பொழுது இந்த அனைத்து விஷயங்களுமே இல்லாமல் போய்விடுகிறது. ஆசை என்பது அவ்வளவு ஒரு ஆழமானது, குப்தமானது. ஆசை என்பது ஒரு ஆசை விருப்பம் என்பது ஒரு வியாதியை போல உள்ளுக்குள்ளேயே வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடியது. அது ஒரு நல்ல சேவை நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்குள்ள என்ன ஆசை வருது? பேஞ்சி சகோதரி எல்லார் முன்னிலையிலும் என்னை பற்றி புகழ்ந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு உணர்வு வருது. ஸோ சகோதரி என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் புகழ்ந்து சொல்லிடுற, எல்லாருடைய சேவையும் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் பேரை மட்டும் சொல்லாம விட்டுட்டாங்க. ஆனா நான் தான் எல்லாம் பண்ணது, நான் ஒரே ஒருத்த மட்டும்தான் குமார், மற்றவங்க யாரும் எதுவுமே செய்யல. என்ன சேவை செஞ்சதோ நடந்ததோ அது எல்லா சேவையும் முக்கியமாக எடுத்து செஞ்சது நான் தான். ஆனா என்னை பற்றி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ மனம் எப்படி உடைஞ்சு போகுது? ஆயிரக்கணக்கான துண்டுகளாக உடைஞ்சு போயிடுது. ஒரு மாசத்துக்கு அவ்வளவுதான். மனசு சமாதானமே படுத்த முடியாது. அந்த மாதிரி மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஆக இன்றைக்கு முரளியில் பாப்தாதா உறவுகள் சம்பந்தங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். அந்த 3 வாக்கியங்களை தனியாக நீங்கள் எழுதி அதை வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அதை பயிற்சி செய்யுங்கள். உங்களுடைய உள்ளம் எனும் அறைக்குள் அதை வைத்து பூட்டிக் கொள்ளுங்கள். தினமும் பாருங்கள். வேறு யார் அல்லது வேறு எந்த ஒரு உறவுக்குமான அவசியமும் இல்லை. அதற்கான ஆசை விருப்பம் என்பதும் அழிந்துவிட்டது. வேற யார்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாபா, அவர் தான் சர்வ சம்பந்தமும், அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு எல்லாமும். பைபிளில் கூட இது போல ஒரு வாசகம் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. யார் என்னை விட அதிகமாக லௌகீக தாய் தந்தையரின் மீது அன்பு செலுத்துகிறார்கள், யார் என்னை விட அதிகமாக லௌகீக சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் எனக்கு தகுதியற்றவர்கள், லாயக்கில்லாதவர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பைபிள்ல அது போல எழுதப்பட்டிருக்கு. அவருடைய இறைவனுடைய அந்த அன்பிற்கு தகுதியற்றவர்கள்னு எழுதப்பட்டிருக்கு. நான் தான் கடவுள், நான் தான் த லார்ட். ஆனா நான் எப்பேற்பட்ட கடவுள்? ஜெலஸ், பொறாமை கொண்ட கடவுள். பரமாத்மாவாகிய நான், பகவான் ஆகிய நான் பொறாமை கொண்டவர். என்னை தவிர வேறு யார் மீதாவது நீ அன்பை செலுத்தினால் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அது போல எழுதப்பட்டிருக்கு. மிகுந்த பொறாமை கொண்ட பரமாத்மா தந்தை, ஐ ஆம் a jealous God அப்படின்னு அது போல வாசகங்கள் இருப்பதாக சச்சின் பாய் அவர்கள் சொல்லுகிறார்கள். என் ஒருவனிடத்தில் வந்து சேருங்கள், மன்மனாபவ மத்தியாஜி பவ, என்னை மட்டும் நமஸ்கரிக்க வேண்டும், என்னிடத்தில் மட்டும் வர வேண்டும். சர்வ தர்ம பரிட்சத்ய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு, உறவுகளிலிருந்தும் விடுபட்டு, அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே வந்தடைய வேண்டும்னு எழுதப்பட்டிருக்கு. நான் தான் உனக்கென்று அனைத்துமாக இருக்கின்றேன். I am the alpha and omega of this world அப்படின்னு கூட ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. முதலும் முடிவுமானவனாக நான் இருக்கின்றேன். ஆதி மத்தியம அந்திமமாக இந்த உலகில் இருக்கக்கூடியவன் நானாவேன்.
நான் தான் இந்த முழு உலகின் ஒளியானவனாக இருக்கின்றேன். யார் என்னோடு கூடவே நடந்து செல்லுகின்றார்களோ அவர்கள் இருள் அல்லது டார்க்னஸ் பார்த்து அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நானே ஒளியாவேன். யார் என் பின்னால் வருகின்றார்களோ அவர்கள் ஒருபொழுதும் இருளில் செல்ல மாட்டார்கள். நான் மட்டுமே பிரகாசமயமானவனாக இருக்கின்றேன். ஆக சர்வ சம்பந்தங்களும் ஒரே ஒருவரிடத்தில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். அனைத்து உறவுகளும் ஒரு பாபாவிடத்தில் எழுத வேண்டும். சோ நீங்க அது போல ஒரு சீட்டு கொடுக்க சொல்றாரு. அதுல பாபாவுடனான உறவுகள் சம்பந்தங்களில் எனக்கு மிகவுமே பிடித்தமான உறவு எது அப்படிங்கறத நீங்க எழுத வேண்டும். அதை பற்றி நீங்க தியரிலாம் எழுத வேண்டாம். அதை பத்தி எப்படிலாம் அப்படின்லாம் எழுத வேண்டாம். ஸோ அவர் எனக்கு தந்தைங்கிற ரூபத்துல மிக பிடிச்சமானவர், சகோதரின்ற ரூபத்துல பிடிச்சமானவர், தாய்ங்கிற ரூபத்துல பிடிச்சமானவர், அல்லது டீச்சருங்கிற ரூபத்துல, அல்லது சித்தப்பா பெரியப்பா மாமான்னு ஏதாவது ஒரே ஒரு உறவு, எனக்கு அந்த உறவில் பாபா எனக்கு ரொம்ப பிடித்தமானவர்னு அந்த உறவின் பெயரை மட்டும் நீங்க எழுதுங்க அப்படின்னு இப்போ அந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது அதை எழுத சொல்றாரு. அடுத்து உங்களுடைய தினச்சரிய வாழ்க்கையை நினைவுபடுத்துங்கள். தினசரி நாம் என்ன செய்கிறோம்? அமிர்த வேலை செய்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம்? அதிகாலையிலிருந்து இரவு வரை உங்களுடைய தினச்சரியத்தில் சிவ் பாபாவை நான் என்ன சம்பந்தமாக நான் எழுதி இருக்கிறேனோ அந்த ஒரு சம்பந்தத்தில் என்னென்ன அனுபவம் செய்கின்றேன். நான் குளிக்கும் பொழுதும், பேசும் பொழுதும், நடக்கும் பொழுதும், காரியங்கள் செய்யும் பொழுதும், எந்த ஒரு விதமான சேவை செய்யும் பொழுதும், என்னுடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் நான் எந்த ஒரு உணர்வை செய்கின்றேன். பரமாத்மா என்பவர் தனிப்பட்ட ஒரு மனிதராக ஒரு உருவத்தை கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடியவர் அல்ல. ஆனால் அவர் நம்முடனேயே இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் ஏற்படுகின்றது. We are feeling the presence of the God. ஸோ அந்த ஒரு உணர்வு, அவர் நம்மிடையே இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு உணர்வு நிலை, இந்த பிரசன்ஸ் அப்படிங்கிற அந்த அவர் இருக்கிறாருன்ற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த ஒரு உணர்வு நிலை அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஸோ ஆக பரமாத்மாவுடனான இந்த சம்பந்தம் நான் ஒரு தியரியாக மட்டும், அந்த ஞான கருத்தாக மட்டும் அதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேனா, அல்லது எந்த அளவிற்கு நான் அனுபவத்தை அதை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க, சோதனை பண்ணி பாருங்க. பீச்ல, சமுத்திர கரையில் நாங்கள் இருவரும் இருக்கின்றோம் அப்படின்னு அந்த ஒரு உணர்வுல நீங்க ஃபீல் பண்ணுங்க. கமெண்ட்ரி போல கொடுக்கிறாரு. வாழ்க்கையினுடைய கடினமான பிரச்சனைகளில் அதை எதிர்கொள்வதற்கு என்னுடன் கூடவே அந்த உறவு நிலையில் பாபா என் கூடவே இருக்கின்றார் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. கேள்வி கேளுங்க, தனக்குத்தானே கேள்வி கேளுங்க. ஆக இதுதான் சர்வ சம்பந்தங்களை பற்றி பாப்தாதா இன்றைக்கு முரளியில சொன்னது. அடுத்தது பாப்தாதா என்ன இன்னைக்கு முரளியில சொன்னாரு அப்படின்னா, இப்படி சர்வ சம்பந்தங்களில் பாபாவுடனான அனுபவத்தை நாம் செய்வதே மிகப்பெரிய மந்திர ஜாலமாக இருக்கிறது, ஜாதூகரியாக இருக்கிறது அப்படின்னு. மிகப்பெரிய மாயாஜாலமே இது, டிவைன் மேஜிக், பாபாவுடன் சர்வ சம்பந்தங்களினான அனுபவம். அடுத்து மூன்றாவது விஷயம் பாப்தாதா சொல்லும் பொழுது இன்றைய முரளியில, யார் தூராந்தேஷி, மிக அதிக தொலைவிலிருந்து வரக்கூடியவர் யார் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த கேள்வியாக கேட்டாரு. பாபா ஆக அடுத்து நீங்க இன்றைய ஹோம்ஒர்க்ல நீங்க செய்ய வேண்டியது, பாபாவிற்கு இது போல மிகவும் பிடித்தமான 10 கேள்விகள் என்ன. இப்போ இந்த கேள்வி நம்ம பார்த்தோம் இல்லையா, யார் தூராந்தேஷி, ரொம்ப தொலைவுல இருந்து வர்றது யாரு, பாபாவுடைய ரொம்ப பிடித்தமான ஒரு ஃபேவரட்டான கொஸ்டின் இது.
யார் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறா அப்படின்னு அவரு பாபா அப்படி ஒரு அந்த ஒரு பெருமிதத்துல கேட்பார் இல்லையா, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை உள்ள வச்சுக்கிட்டு பாபா அந்த ஒரு கேள்வி கேட்பாரு இல்லையா. அது போல பாபாவுக்கு பிடித்தமான அடிக்கடி பாபா நம்மள குழந்தைங்கள்ட்ட கேட்கக்கூடிய, முரளியில கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் ஒரு 10 கேள்விகளை நீங்க தேர்ந்தெடுத்து இன்னைக்கு எழுதுங்க. அது ஒரு ஹோம்ஒர்க் இன்னைக்கு. ஸோ பாபா இந்த கேள்வியை எப்படி கேட்கிறாரு, ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன சொல்லுவாரு, அதுக்கு ஒரு அடித்தளம் போடுவார், ஒரு அஸ்திவாரம் மாதிரி ஒரு அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்பாரு. ஸோ யார் யாரெல்லாம் குழந்தைங்க எங்கெங்க இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க கேட்பாரு. எந்தெந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, ஆஹா அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்களா, பிரேசில்ல இருந்து வந்திருக்கீங்களா, ஓகே பர்மால இருந்து வந்திருக்கீங்களா, நல்லது, ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கீங்களா, நல்லது, சரி இப்ப சொல்லுங்க எல்லாரையும் விட ரொம்ப அதிக தூரத்துல இருந்து வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்பாரு இல்லையா. அந்த மாதிரி அவருடைய ஃபேவரட்டான கொஸ்டின்ஸ் என்ன, கடைசி அப்படி காலரை தூக்கி விட்டு நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி தன்னை பத்தி பாபா சொல்லுவாரு. எல்லாரையும் விட அதிகமான தொலைவுல இருந்து வந்தது யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. அது போல பாபா சொல்லுவாரு, சோ எல்லாரையும் விட அதிக தொலைவுல இருந்து நான் தான் வந்திருக்கிறேன். சோ எங்கே சூரியன் சந்திரன் எங்கும் இல்லையோ, சோ எந்த ஒரு விதமான சூரிய சந்திர அல்லது ஒளி விளக்கின் அவசியம் இல்லையோ, அப்பேற்பட்ட இடத்திலிருந்து நான் வருகின்றேன். எல்லாவற்றையும் விட தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பரந்தாமத்திலிருந்து நான் வருகின்றேன் அப்படின்னு பாபா சொல்லுவாரு. அப்போ இது போல அவருக்கு பிடித்தமான 10 கேள்விகள் என்னென்னவாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு எழுதலாம். ஸோ இன்னொரு 10 ஃபேவரட் கொஸ்டின்ஸ் ஆஃப் காட், ஸோ அது என்ன அப்படிங்கறத நீங்க எழுதுங்க. அடுத்தது ஃபாரினர்ஸ் ஃபார் எவர். ஸோ பாபா ஃபாரினர்ஸ் ஃபார் எவர், அவர் எப்பவுமே அவர் ரொம்ப தொலை தூரத்துல இருந்து வரக்கூடியவர். இது போல பல்வேறு கவிதை நயம் பொருந்திய வார்த்தைகளை பாபா அடிக்கடி சொல்லக்கூடியவர். அடுத்தது முரளியில பாபா இன்னைக்கு என்ன சொன்னார்னா, சேவைக்கான ஆதார ஸ்தம்பமாக அஸ்திவார அடித்தூராக இருக்கக்கூடிய 2 விஷயங்கள், சேவைக்கான 2 சப்போர்ட்ஸ் ஆஃப் சேவா, அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாரு. சேவைக்கான முதல் ஆதாரம் என்னது, ஒரு பாபாவின் மீதான துண்டுபடாத அன்பு, ஒரே ஒரு பாபாவின் மீது லவ்லீனாக மாறிவிடுவது. அந்த ஆன்மீக மாயாஜாலத்தின் அடையாளமாக இருக்கக்கூடியது ஒரு பாபாவின் மீதான துண்டுபடாத அந்த அன்பு. இப்போ சமர்ப்பணத்தை பற்றி சூத்திரம் என்பது, சமர்ப்பணத்திற்கான விதிகள் 10 இருக்கின்றது. அந்த 10 விதிகளை யார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே கிளாஸ்ல வகுப்புல அவர் எடுத்திருக்கிறாரு. சமர்ப்பணத்தை பற்றிய 10 விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அங்க பதில் சொல்றாங்க, என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு சிவ் பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்பது சமர்ப்பணத்தினுடைய ஒரு விதியாகும். ஒருவரிடத்தில் சர்வ சம்பந்தமும் இணைப்பது, ஒரே ஒருவரிடத்தில் சமர்ப்பண பாவம், ஒரு பாபா என்று அர்ப்பணமாக வேண்டும். ஒரே ஒருவரின் நினைவை நினைக்க வேண்டும், வேறு யாரும் இல்லாமல் ஒரு பாபாவை மட்டுமே நினைக்க வேண்டும். அடுத்தது, ஒரு பாபாவின் தொடர்பில் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரே ஒருவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை என்று இருக்க வேண்டும். ஒரே ஒருவரிடத்தில் தான் நம்முடைய அனைத்து காரிய விவகாரங்களும் இருக்க வேண்டும். ஒரே ஒருவரிடத்தில் மட்டுமே ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். எனக்கு என்று அவர் ஒருவர் மட்டும்தான், அவர் ஒருவர் மட்டுமே எனக்காகும். இது எல்லாமே சமர்ப்பணத்திற்கான விதிமுறைகளாக இருக்கின்றது.
ஒருவருக்குள் என்னுடைய அனைத்துமே நிறைந்திருக்கிறது. என்னவெல்லாம் எனக்கு வேண்டுமோ அதெல்லாம் அவருக்குள் இருக்கிறது. அவரிடமிருந்து எனக்கு எல்லாம் கிடைக்கிறது. அவரை தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். ஆங்கிலத்தில் அதுபோல ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் அனைத்துமே அழிந்து போய்விட்டாலும், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் இல்லாமல் போனாலும், நான் மட்டுமே இருந்தாலும், அனைத்தும் அழிந்து போனாலும், நீ மட்டுமே இருந்தாலும் எல்லாமே உனக்குள் இருக்கின்றது. ஏனால் எல்லாமே நீதான், உனக்குள் தான் அனைத்துமே இருக்கின்றது. நாம் வாழ்வது, நாம் செல்வது, நாம் நடப்பது எல்லாமே அவருடைய விஷயங்கள் தான் அப்படின்னு அவங்க ஆங்கிலத்துல ஒரு கவிதை போல அவர் சொல்றாரு. அது போல அனுபவம் பண்ணணும். எனக்குன்னு ஒரு பாபா தவிர வேற யாரும் இல்லைன்ற அந்த ஒரு அனுபவம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அன்பு நிறைந்த நிலையிலிருந்து அனுபவம் செய்து நீங்க சேவையில ஈடுபட வேண்டும். இப்போ சேவைங்கிறது அப்பேற்பட்ட அன்பு நிலையில இருந்து சேவா பண்ணணும். அதுதான் சேவையினுடைய முதல் ஆதாரம். சேவையில என்ன நடக்குது? ஸோ அந்த அகங்கார நிலைங்கிறது வந்துடுது. எல்லாம் டிவிஷனாக வந்துடுது, பிளவுகள். அதாவது ஒரே ஒரு விஷயத்துக்கு 5 டிபார்ட்மெண்ட், 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 5 இன்சார்ஜ். ஸோ அந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கக்கூடாது. சேவைங்கிறது அப்படி நான் எனது அப்படிங்கிற அந்த சண்டைக்குள் போகக்கூடாது. அதுல வெற்றிங்கிறது கிடைக்காது. அதுல பிரச்சாரம் என்பது ஏற்படும், புரோபகண்டா நடக்கும், சோசியல் சர்வீஸ் நடக்கும், சமூக சேவை நடக்குமே தவிர சேவை என்பது அதில் மூலம் நடக்காது. அன்மேரிட் லைஃப்ல சில பிரச்சனைகள் என்பது இருக்கின்றது. அன்மேரிட் லைஃப் அதுல கூட இன்னொரு வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆத்தியாத்மிக் அன்மேரிட் லைஃப், அதாவது ஆன்மீகமான திருமணம் இல்லாத வாழ்க்கை. அதுல இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கங்க, பிகே ஆத்தியாத்மிக் அன்மேரிட் லைஃப், அதாவது பிரம்மா குமார் குமாரிகளாகி இந்த ஆன்மீகத்தின் திருமணமற்ற வாழ்க்கை வாழுவதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, உள்ளுக்குள் அந்த வெறுமை நிலை, காலிப்பன், ஒன்றுமில்லாத அந்த எம்டினஸ், அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை. அந்த எம்டினஸ் எதை வச்சு நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம்? சேவையின் மூலமாக சமூக சேவை செய்கிறோம். உணவு விஷயங்கள், ஊர் சுற்றுவது, இது எல்லாம் என்னென்னலாம் இருக்கோ. உலகத்திலையும் கூட ஸ்பிரிச்சுவல் அன்மேரிடுன்னு இருக்காங்க. அவங்க ஆன்மீகத்துல ஈடுபட்டிருப்பாங்க, திருமண வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன் வாழ்க்கையை முழுவதுமாக சமூக சேவையிலேயே முழுசா ஈடுபடுத்தி இருப்பாங்க. அவங்க ஃபுல்லா பிஸியா தன்னை வச்சிருப்பாங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மரம் நடணும், அங்க போய் அந்த சேவை பண்ணணும், இந்த இடத்துல போய் இந்த சேவை பண்ணணும், இந்த இடத்துல போய் இந்த சமூக சேவை பண்ணணும், அந்த குரூப் இந்த குரூப்னு ஃபுல்லா பிஸியா வச்சிருப்பாங்க. அது ஒரு அன்சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்றாங்க. தனக்குள் இருக்கக்கூடிய அந்த வெறுமை நிலையை போக்குவதற்காக நாம் எடுத்து வைக்கக்கூடிய வெற்றியை ஏற்படுத்தாத, வெற்றியை கொடுக்காத ஒரு அட்டெம்ப்டாக அது இருக்கிறது, ஒரு முயற்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு. நாம பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், காலையில இருந்து நைட் வரைக்கும் அவ்வளோ பிஸியா இருக்காரு, அவ்வளோ சேவா பண்றாரு. ஆனா அது உண்மை என்ன, அந்த சேவையை அவர் செய்யலைன்னா உள்ளுக்குள்ள அந்த எம்டினஸ் ஃபீல் ஆயிடும். அந்த ஒரு காலித்தன்மை, அந்த ஒரு எம்டினஸ், அந்த ஒரு ஒன்றுமில்லாத நிலையை எம்டினஸ் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவர் சேவா பண்ணிட்டு இருக்கிறாரு, சமூக சேவை செய்யறாரு. அதை நம்ம சர்வீஸ்னு சொல்லலாம். இந்த தனிமை நிலை, இந்த தனிமையை போக்க வேண்டும், நிரப்ப வேண்டும். அதுக்காக மனிதர்கள் வேண்டும், பொருட்கள் வேண்டும். அதற்காக சேவை என்பது செய்ய வேண்டும். உணவு வேண்டும், ஏதாவது ஊர் சுற்ற வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும்.
ஏன்னா தனிப்பட்ட முறையில் இருந்து உள்ளே செல்வதற்கு அவர்களுக்கு பயம் என்பது இருக்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள தனிமை இருக்கிறது, உள்ளுக்குள் மரண அமைதி என்பது இருக்கிறது, உள்ளுக்குள் பயம்தான் இருக்கிறது. அந்த பூதம் உள்ளிருந்து வெளியில வந்துடுமோன்ற அளவுக்கு பயம் ஏற்படுகிறது, அந்த எம்டினஸ். சேவை எப்பொழுது வெற்றியை தரும் என்றால், சேவை ஒரு ஆழ்ந்த உத்வேகத்தின் மூலமாக பேர் ஆர்வத்துடன் செய்யக்கூடியதாக, அந்த பேஷனோட செய்யக்கூடிய அந்த சேவைதான் உண்மையான வெற்றியை தரக்கூடிய சேவையாக அமைய முடியும். நான் முழு உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் துக்கங்களையும் தூரமாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பேர் ஆர்வத்தோடு, அந்த ஒரு பேஷனோடு செய்யக்கூடிய சேவைதான் வெற்றியை தரக்கூடிய சேவை. அப்பேற்பட்ட சேவை இல்லை என்றால் அந்த சேவை என்பது வெறுமனே ஒரு சாதாரண சமூக சேவைக்கு ஈடு இணையாகத்தான் கருதப்படும். அது தனக்குள் இருக்கக்கூடிய வெறுமை நிலையை போக்குவதற்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வெற்றியை தராத அப்பேற்பட்ட ஒரு வழிமுறையாக மட்டுமே அது இருக்க முடியும். தனிமை வெறுமையை போக்குவதற்கான ஒரு வெற்றியை தராத முயற்சி தான் அது. ஃபுல் டே பட்டியில நீங்க உட்காருங்க, அமைதியில உட்காருங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கணும். அப்போ என்ன ஓடுது? ஸோ அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அந்த சேவா பண்ணலாமா, இந்த சேவா பண்ணலாமா, இதே தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ ட்ரெயின்ல கூட நீங்க பல தடவைகள் பார்த்துருப்பீங்க. அது போல சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பக்கத்துல அவங்க உட்காந்துருக்காங்களா இவங்க உட்காந்துருக்காங்களா பார்ப்பாங்க, பேக் எடுத்து ஓபன் பண்ணி பார்ப்பாங்க, அது அங்க கொண்டு போய் பார்ப்பாங்க. ஸோ இன்னொரு பேக் மேல இருந்து எடுப்பாங்க, இன்னொரு பேக் சைட்ல இருந்து எடுப்பாங்க, அதுக்குள்ள இருந்து சில விஷயங்கள் எடுப்பாங்க, அது திரும்ப உள்ள வைப்பாங்க. யாரெல்லாம் வராங்களோ அவங்க கிட்ட வியாபாரம் பண்ண வராங்களே அவங்க கிட்ட எல்லாத்துட்டையும் பேச்சு கொடுக்கறது, அவங்க கிட்ட எல்லாத்துட்டையும் தண்ணி பாட்டில் வாங்குவாங்க, பெப்சி பாட்டில் வாங்குவாங்க. ஸோ அடுத்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு போறாங்களா அவங்க கிட்ட ஏதாவது ஒன்று வாங்குவாங்க. ஸோ டீ குடிப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வெளியில பார்ப்பாங்க, புதுசா யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லார்ட்டையும் பேச்சு கொடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்கள அந்த டிஸ்கஷன்ல கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எங்க போறீங்க சொல்லுங்க கேட்பாங்க, அங்க என்ன இருக்கு, அங்க என்ன பிசினஸ் இருக்கு, ஏதாவது பேசிட்டு ஒரு செகண்ட் கூட அவங்களால அமைதியா உட்கார்ந்துருக்க முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு வெறுமை நிலை. சும்மா அமைதியா அவங்களால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அந்த ஒரு வெறுமை, அந்த ஒரு தனிமை என்பது அவர்களை கொன்று கொண்டு இருக்கிறது உள்ளுக்குள்ள. அதுபோல நபர்கள் இருக்கிறாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் சேர்த்து அதை நிரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அதுபோல உலகத்திலையும் சேவை செய்யக்கூடியவர்கள், இங்கேயும் சேவை செய்யக்கூடியவர்கள் அதுபோல நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சேவையே கிடையாது, சேவையினுடைய கணக்கில் அதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு நமக்கு சகோதரர் சொல்றாரு. பிரம்மச்சரியத்தை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த பிரம்மச்சரியத்தை வளர்க்கவில்லை, பிரம்மச்சரியத்திற்கு சக்தியை கொடுக்கவில்லை. பிரம்மச்சரியம் என்பது வெறுமனே மற்றவர்களிடமிருந்து பிரிந்து தனியாக இருப்பதாக அவர்கள் உணர்கின்றார்கள். ஆனால் ஒரு ஜுவாலாமுக்கி நிலை போல, அது ஒரு விஸ்வரூப நிலை போல அந்த பிரம்மச்சரிய நிலை என்பது அது இருக்கிறது இல்லை. ஸோ அது என்ன பண்ணுது? ஸோ எல்லாத்திலிருந்து தனிப்பட்டு ஒருவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தனித்து இருக்க வேண்டும்னு ஆயிடுறாங்க. அப்போ அந்த காமத்தினுடைய விஷயம் என்பது உள்ளுக்குள் கனல் கொண்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. எப்போ விஸ்வரூபம் எடுத்து வெளியே வரும் அப்படின்னே தெரியாது. ஆக அந்த பிரம்மச்சரியத்திற்கும் நாம் சக்தியை கொடுக்க வேண்டும். பிரம்மச்சரியத்திற்கு என்று நாம் அந்த பாலனை நாம் செய்ய வேண்டும். வெறுமனே தனித்து இருக்கக்கூடிய நிலையில் மட்டும் இருக்கக்கூடாது. ஆக சேவை என்பது அன்பாக செய்ய வேண்டும். சேவை என்பது அந்த பேஷன், அந்த ஒரு பேரார்வத்தோடு செய்ய வேண்டும். இந்த யஜ்யத்தின் மீது அன்பு. ஸோ பைபிள்ல கூட எழுதப்பட்டிருக்கு. அவர் வராரு. ஸோ அவர் வரும்பொழுது சர்ச்சில் ஒவ்வொருத்தவங்க எதேதோ விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, எதேதோ சீட்டாட்டம், அது போல சர்ச்சில் செய்யக்கூடாத அந்த காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது
என்ன பண்றாரு? ஸோ இறைவனுடைய கோவிலில் இந்த காரியங்களை செய்கிறாரா என்று அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் அடித்து விரட்டுகின்றார். ஸோ நீங்க இந்த இறைவனினுடைய ஆலயத்தை திருடர்களினுடைய குகையாக மாற்றி வைத்திருக்கிறீர்களே அப்படின்னு அவரு எல்லோரையும் அடித்து விரட்டுகிறார். அதுபோல சொல்லப்பட்டிருக்கிறது. பரமாத்மாவினுடைய இந்த வீட்டிற்கான அந்த அன்பு எனக்குள் ஒரு ஜுவாலையை போல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி யஜ்யத்தின் மீதான உங்களுடைய அன்பு ஒரு ஜுவாலை போல உள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பரமாத்மாவினுடனான அந்த அன்பு ஒரு ஜுவாலை போல உங்களுக்குள் கொழுந்து விட வேண்டும். இதுதான் சேவைக்கான ஆதாரங்கள். அடுத்தது சேவைக்கான முன்னொரு முக்கியமான ஆதாரமான ஸ்தம்பமாக இருக்கக்கூடியது ஞானத்தின் ஒவ்வொரு ஞான கருத்தையும் தன் வாழ்க்கையின் நடைமுறையாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். பாபா என்ன சொல்றாரோ அதை நீங்க அப்பவே என்ன பண்ணிடணும், ஃபாலோ பண்ணிடணும். உதாரணத்துக்கு ஒரு டிராமாவினுடைய அந்த ஞான கருத்து பாபா சொல்றாரு. என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே நன்மைக்கு. டிராமா கல்யாணக்காரி, பாபா கல்யாணக்காரி. ஆனா எனக்கு ஏதாவது நன்மை நடக்குதுன்னா எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா எப்படி இருக்கணும்? என்ன நடந்தாலும் சரி, எந்த ஒரு விதமான பச்சாதாபமுமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு விதமான வருத்தமும் இருக்கக்கூடாது. ஏன் இப்படி நடந்தது, ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க ஏன் எனக்கு அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் நேரம் வீணாக்க கூடாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தின் பின்னும் உங்கள் நேரத்தை வீணாக்க கூடாது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது அனைத்திலும் நன்மை மட்டுமே இருக்கிறது என்று உணர வேண்டும். கர்ம பிரதானம், அதாவது காரியங்கள் என்பது நடக்கத்தான் செய்யும். இதில் பகவான் என்பவர் ஒன்றும் செய்ய முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு நோய்வாய்ப்படுகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய கர்மத்தின் பலன். அதில் இறைவன் குறுக்கீடு செய்ய முடியாது என்பதை உணர வேண்டும். சில பேர் நோய்வாய்ப்படுறாங்க, இறந்தே போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் பாபா கிட்ட போய் என்ன ஏன் பாபா அந்த வியாதியை கொடுத்து கொலை பண்ண அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நான் சேவா தானே, உன் சேவா தானே பண்ணிட்டு இருந்தேன், என்ன ஏன் இது போல செஞ்ச அப்படின்னு சரீரம் விட வச்சேன்னு கேள்வி கேட்கறாங்க. இது சகோதரர் சொல்றாரு. காரியங்கள், செயல்கள் என்பது அது தானாக நடந்து கொண்டே இருக்கக்கூடியது. இதில் குறுக்கீடு இறைவன் பகவான் செய்ய முடியாது. அதுபோல எந்த ஒரு ஞானத்தின் கருத்தாக இருந்தாலும் அந்த ஞான கருத்தை நம் வாழ்க்கையின் நடைமுறையாக, தாரணையாக எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அதை நீங்க எழுதுங்க. பிராக்டிக்கல்ல ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எப்படி கொண்டுட்டு வர்றது, அதுக்கான விதியை எழுதுங்க. அந்த விதி கூட ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, ஒரு பாயிண்டா இருக்கணும், ஒரு ஸ்மால் பாயிண்டாக அது இருக்க வேண்டும், ஒரே ஒரு ரூலா இருக்கணும். சாட்சி ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்ற. எப்படி சாட்சி ஆகிறது? எவ்வளோ குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்போ எப்படி சாட்சி ஆகிறது? ஒரு பாயிண்ட்ல எழுதுங்க. நன்மை செய்பவராக ஆகுங்க, கல்யாணக்காரி ஆகுங்க. அப்போ எப்படி கல்யாணக்காரி ஆகிறது? இரகம் கி பாவனா, இரக்க உணர்வுடையவராகுங்க சொல்றாரு. அப்ப எப்படி இரக்க உணர்வுடையவர் ஆகிறது? இது போல ஞான கருத்தை எழுத வேண்டும். இனிமையாக பேசுங்கள்னு சொல்றாரு. எப்படி இனிமையாக பேசுறது? எழுதுங்க. அது போல சிந்தனை செய்து ஞான கருத்தை எழுதுங்க. அடுத்தது 7 விதமான அத்தாரிட்டி, அதிகாரங்களை பற்றி முரளியில சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன அது? எல்லாத்தையும் விட முதல் அத்தாரிட்டி என்னது? ஸ்வயம் ஆல்மைட்டி அத்தாரிட்டியே நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஒரு உதாரணத்திற்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. ஒரு பெரிய ஒரு பாதிரியார், ஒரு பிஷப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரு பெரிய பாதிரியார் வராரு அப்படின்னா எந்த சர்ச்சுக்கு போனாலும் அவரை வரவேற்கும் விதமாக மணி யோசைங்கிறது எழுப்புவாங்க, பெல்லுங்கிறது அங்க ஒலிப்பாங்க. ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்ச்சுக்கு இந்த பெரிய பிஷப்ங்கிறவர் போறாரு. இவர் போகும் பொழுது அங்க என்ன ஆகல,
அங்க வந்து அந்த மணியோசை எழுப்பி அவரை வரவேற்புங்கிறது பண்ணல. ஸோ அப்போ அவர் பெரிய பாதிரியார், பெரிய பிஷப் இல்லையா? ஸோ அவருக்கு என்ன எல்லா இடத்துலயும் நம்ம வரவேற்கிறாங்க, ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் பண்றாங்க. இந்த சின்ன கிராமத்துல நான் வரேன், ஆனா என்னை வரவேற்பதற்காக யாரும் இந்த ஒலியை இசைக்கவில்லையே அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அந்த சின்ன சர்ச்சினுடைய சின்ன பாதிரியார் அவர் கேட்கிறாரு. சோ அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இதுக்கு 1000 காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1000 காரணங்கள் நாங்கள் ஏன் ஒழிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்றாரு. அந்த முதல் காரணம் என்ன அப்படின்னா, இங்க மணியோசை எழுப்புறதுக்கு முதல்ல எங்க கிட்ட பெல்லு கிடையாது, மணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த பிஷப் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு இந்த ஒரு காரணமே போதும் அப்படின்னுட்டாரு. ஏன்னா பெல்லே இல்லாத இடத்துல எப்படி மணியோசை எழுப்புறது? அது மாதிரி அதுக்கப்புறம் எத்தனை காரணம் சொன்னாலும் அதெல்லாம் என்னது, அதுக்கு அவசியமே இல்லை. அது போல எனக்கு யார் கிடைச்சிருக்காங்க? அனைத்து அதிகாரங்களையும் உடைய சர்வ வல்லமை பொருந்திய சர்வ சக்திவான் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு. அனைத்து அத்தாரிட்டியினுடைய சர்வ வல்லமை பொருந்தியவர், ஆல்மைட்டி அத்தாரிட்டி எனக்கு கிடைச்சிருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது அதோட எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி நமக்குள்ள அந்த ஃபீல், அந்த உணர்வுங்கிறது இருக்கணும். அனைத்து அதிகாரங்களின் அதிகாரம் உடையவர் அவர், அந்த ஒரு உணர்வு ஏற்படும். சுப்ரீம், அவரை தவிர வேற என்ன அத்தாரிட்டி வேணும் உங்களுக்கு? சோ அப்ப அத்தாரிட்டி, அனைத்து அத்தாரிட்டியினுடைய அத்தாரிட்டியானவர் கிடைச்சிட்டாரு. அதுதான் அத்தாரிட்டியினுடைய முதல் விஷயம். அடுத்து ஞானத்தின் அத்தாரிட்டி கிடைச்சிருக்கு, தர்மத்தின் அத்தாரிட்டி கிடைச்சிருக்கு, பிரம்மாவின் முகவம்சாவளி குழந்தைகள் நீங்கள். அப்போ அந்த கர்மத்தினுடைய அத்தாரிட்டி இருக்கணும். அப்போ உங்கள் காரியங்கள் எல்லாம் பிரம்மாவை போல இருக்க வேண்டும். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை என்பது சிரேஷ்டமாகும். சோ அப்போ உங்களுடைய கர்மம் உயர்வாக செய்யும் பொழுது உங்களுக்கு எதிர்காலத்தில் நிலையான ஒரு ராஜ்யம் என்பது கிடைக்கும். அந்த ராஜ்யத்தினுடைய அத்தாரிட்டி. அடுத்தது பக்தர்களினுடைய அந்த அத்தாரிட்டி. சோ இது மாதிரி 7 அத்தாரிட்டி. அடுத்து சேவாதாரிகளை பத்தி சொன்னாரு. டெல்லியில இருந்து வந்திருக்கிறாங்க. பாபா கிட்ட இங்க யாரெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க? சோ பாபாவின் கழுத்து மணி மாலைகள் வந்திருக்கிறாங்க, கங்கணமாக இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறாங்க, மோதிரமாக இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் பாபாவுடையவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லோருடைய பாலிஷ் இங்கே மதுபன்ல ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இது 1981 முரளி இது. ஸோ இந்த முரளி எங்க நடந்தது? மெடிடேஷன் ஹால்ல நடந்தது. ஸோ மெடிடேஷன் ஹால் 76ல வந்து கட்டப்பட்டது. ஸோ அப்ப இருந்து பாப் தாதாவின் முரளி வந்து ஸோ மெடிடேஷன் ஹால்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்புறம் குழந்தைகளாகிய உங்கள் ரத்தினங்களாகிய உங்களுடைய மகிமையை நான் பாடும் பொழுது ஒரே இரவில் பாட முடியுமா? ஸோ குழந்தைங்களுடைய மகிமை பாடினால் பல்வேறு இரவுகள் முடிந்து போய்விடும் அப்படின்னு பாப் தாதா இன்னைக்கு சொன்னாரு. இன்றைய முரளியினுடைய ஹோம்ஒர்க்கு ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பாபாவிற்கு பிடித்தமான 10 கேள்விகள், 10 ஃபேவரட் கொஸ்டின்ஸ் ஆஃப் பாப் தாதா. அடுத்தது ஞானத்தில் ஒரு ஞான பாயிண்ட் எடுத்துக்கங்க, ஞான கருத்தை எடுத்துக்கங்க, அதை கொஞ்சம் விஸ்தாரமா எழுதுங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட். பாபா வந்து சத்கதி தாத்தா, ஒரு ஞான கருத்து. பாபா யாரு? சத்கதியை வழங்கும் வள்ளல். அவர் ஏன் சத்கதியை வழங்கும் வள்ளல்? அவர் எப்படி சத்கதியை நமக்கு வழங்குறாரு? அது போல வை, வென், வேர், வாட், ஏன், என்ன, எப்படி, இது எதற்காக, இது போன்ற கேள்விகளாக போட்டு அந்த கேள்விகளுக்கான பதில்களாக ஏதாவது ஒரு ஞான கருத்தை எடுத்து அது சம்பந்தமாக நீங்க எழுதுங்க. அடுத்தது ஹோம்ஒர்க் என்னது? என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது, அத்தாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி கூட நீங்க எழுதலாம். அடுத்தது
ஏதாவது ஒரு சம்பந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பற்றி ஃபுல் டே நீங்க அந்த ஒரு சம்பந்தத்தினுடைய அனுபவத்தை முழுவதுமாக நீங்கள் செய்து பாருங்கள். அது பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. அந்த சம்பந்தத்தை ஆழமாக உணருங்க. உலகத்தில் பல்வேறு சம்பந்தங்கள் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் அனைத்துமே பூரணத்தன்மை இல்லாததாக இருக்கின்றது. ஆனா இங்கே ஒரு பாபாவிடத்தில் எந்த ஒரு சம்பந்தம் நாம் வைத்தாலும் அதில் பூரணத்தன்மை முழுமை நிலை என்பது उपकार तुम्हारा बाबा किन शब्दों में मैं गाऊं इस दिल ने जो पाया है वो कैसे मैं समझाऊं उपकार तुम्हारा बाबा। मरुभूमि बनी जीवन में हरियाली बनकर छाई मुरझाए से इस मन पर खुशहाली बनकर छाई खुशहाली बनकर छाई तुलना करूं मैं वर्डिंग्स मुझे याद नहीं आ रहे सारे। ओम शांति ओम शांति ना। तो आपने भी होमवर्क किया क्या? वो एक्चुअली जो मेरा जुलाई का भर्ती था मैं की थी, उसमें जो ड्राइंग के होमवर्क्स थे कुछ नीली कर दी थी मेरा। अच्छा, आधा किया तो आधी ट्रॉफी इनकी है फिर। तो आपको पोएम आती है क्या? वो गाना ही गाती है। गाना गाती है। बंगाली पोएम आती है क्या? कुछ तो बंगाली का एक शब्द तो गा के दिखाओ हम। कुछ तो गा के दिखाओ बंगाली सॉन्ग। निखिलेश भाई कोई बंगाली सॉन्ग फेमस वाला। যদি তোর শুনে কেউ না আসে তবে একলা চলো রে যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চলো রে একলা চলো একলা চলো একলা চলো একলা চলো রে যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চলো রে যদি কেউ কথা না কয় ও রে ও ভাগা কেউ কথা না কয় যদি সবাই দেখে মুখ ফিরায় কেউ করে ভয় ওরে ও ভাগা কেউ কথা না কয় তবে সবার টানে তুই মুখ ফুলে তোর মনের কথা একলা বলো রে যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চলো রে।